மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஆர்பி ரெப்போ ரேட்டு இப்போதைக்கு எந்த சேஞ்சும் ஆக போறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க அப்படி வட்டியோட ரேட்ட ஏத்துனாங்கன்னா, ஒரு சில ஸ்டாக்லாம் நல்ல ஹிட் அடிக்கும் அப்படின்னு நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ, இது நிபுணர்களோட கருத்து தானே தவிர என்னுடைய கருத்து கிடையாது. அப்படி நிபுணர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ரெப்போ ரேட்டு 5.25ல இருக்கு. மேபி ஒரு 0.5 சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி சேஞ்ச் ஆச்சுனாக்கா 5.75 ரெப்போ ரேட்டு மாறும். அப்படி ஒருவேளை அப்படி ஏறுச்சுனாக்கா ஒரு சில ஸ்டாக்ஸை எந்த ரேஞ்சில் வாங்கலாம், எந்த ரேஞ்சுக்கு போகும், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி வாங்க பார்த்துடலாம். ஐசிஐசிஐ பேங்கோட ரேட்டை இன்னைக்கு அதோட மார்க்கெட் ரேட்டு 1251. இதை 1240லேருந்து 50க்குள்ள வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாப் லாஸ் 1210, கிட்டத்தட்ட ரூ. 30 ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க. டார்கெட்டா 1300 சொல்றாங்க. ஸோ நம்ம வாங்குறது 1250 இருந்தாலும் 1300னா ரூ. 50 வரைக்கும் லாபம் பார்க்கலாம். ரூ. 40 வரைக்கும் நஷ்டத்துக்கும் பிளான் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆனந்த்ராஜ். இந்த ஷேரை 570லேருந்து 590க்குள்ள ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்டாப் லாஸா அவங்க 540 சொல்றாங்க. டார்கெட்டா 660 சொல்றாங்க. ஸோ ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ யோசிச்சு முடிவு பண்ணுங்க, அவசரப்பட வேணாம். அடுத்தது சவுத் இந்தியன் பேங்க். சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் நானுமே வாங்கி வச்சுக்கிட்டு இருக்க ஷேர் தான். என்னோட ஆவரேஜ் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூ. 30 இருக்கும். பட் இன்னைக்கு அதோட மார்க்கெட் ரேட்டு ரூ. 40 கிட்ட இருக்கு. இதை ஸோ இன்னைக்கு என்ன ரேஞ்சில் இருக்கோ அந்த ரேஞ்சில் வாங்கலாம். பட் இதோட ஸ்டாப் லாஸா 42.5, டார்கெட்டு 48ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர்பிஎல் பேங்க். ஆர்பிஎல் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட்டா 382 சொல்லியிருக்காங்க. ஸ்டாப் லாஸா 339 சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஸ்டாக் ஆல்ரெடி வச்சிருக்கீங்களோ அவங்க மட்டுமே கன்சிடர் பண்ண பாருங்க. அவசரப்பட்டு புதுசா யாரும் வாங்கி கஷ்டப்பட வேண்டாம். ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும், அதை ஃபாலோ பண்ணாலே ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா அதுலயே லாங் டேர்முக்கு போகும்போது நல்ல பெனிஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரம் இன்னைக்கு நான் வாங்கியிருக்குது பிசி ஜுவல்லர். பிசி ஜுவல்லர்ல ஒரு 40 ஷேர் நான் வாங்கியிருக்கேன். அது ஆவரேஜை சரி பண்ணுறதுக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு மேலே வந்தால் தான் லாபம். அது வரைக்கும் இன்னமும் நான் நஷ்டத்தில் தான் இருக்கேன். அதனால நஷ்டத்தில் இருக்க அதே நேரத்தில் முடிஞ்ச அளவு ஆவரேஜ் பண்ண பார்க்குறேன். அதே நேரம் ஷேர்ஸ் வாங்கினா மறுபடியும் நான் உங்களுக்கு அப்டேட்டும் கொடுக்குறேன். என்றும் அன்புடன் உங்கள் எம் கே. நன்றி, வணக்கம்.